மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் ஜனவரி 18. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. சிறப்பு செய்தி மற்றும் ஜெபம் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிற கர்த்தாவே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்கிறோம். நான் எங்கும் இல்ல, என்னை தேடுகிற உன் நடுவிலே உனக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். பாடல் ஆராதனை மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு பட்டணத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9482800449. ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன்.
பாரங்கள் பெருகையில் மனமுடைந்து போகையில் பாதத்திலே விழுந்து கிடப்பே. இயேசுவே 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 இயேசுவே, நீங்க அப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. நீங்க அப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. என் பாரங்களை உம்மேலே சுமத்துகிறேன், ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன். என் பாரங்களை உம்மேலே சுமத்துகிறேன், ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன். நீங்க அப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து கிருபையால் வல்லமையால் பிரசன்னத்தால் நிரப்பி நடத்தி ஆசிர்வதிப்பார். இன்றும் கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 1 சாமுவேல் 2:30 நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுனா நானும் அசட்டை பண்ணுவேன் அப்படின்றார். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. இதை யார்கிட்ட ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு ஊழியக்காரன்ட்டையோ சொல்லலை. பெரிய மனுஷர்கிட்ட நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்வோம். நம்ம சிறுவர்கிட்ட யாராவது பகிர்ந்து கொள்வோமா? சிறுவன் சாமுவேல் ஆலயத்தில் பணிவிடை செய்யும் போது அந்த ஏலியின் குடும்பத்தை பற்றி ஆண்டவர் அவனோடு அங்கலாய்க்கிறார், மனக்குமுறலை சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், ஆனா இந்த குடும்பம் அவருடைய பிள்ளைகள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், துச்சமா நடக்கிறாங்க, அற்பமா நினைக்கிறாங்க. ஊழியத்தை பத்தி அற்பம், ஒரு பாரம் கிடையாது, தரிசனம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, ஏதோ ஒரு கடமை ஒரு வேலையைப் போல செய்கிறார்களே. துக்கம் அடைஞ்ச ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றார். அதை கேட்ட சாமுவேல் அழுது தன் வாழ்க்கையை உலகத்தினால் கரைபடாதபடி காத்துக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கெஞ்சினானாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பாருங்களேன், தேவனுக்கு மகிமையாக அவரை கனப்படுத்துறதை விட்டுட்டு அவருக்கு பிரியமில்லாத ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கனஈனப்படுத்தி துக்கப்படுத்தி அசட்டை பண்ணிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வர்றாரு, எவ்வளவு அருமையாக நடத்துகிறாரு, உடை என்ன உணவு என்ன ஒரு குறை இல்லாமல். ஆனால் இவங்களுக்கு இறைச்சி வேணும்னு அழுகிறாங்க, மோசைக்கு விரோதமாக கல்லெறிகிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த கானான்லாம் வேண்டாம், வாக்களிக்கப்பட்ட அந்த தேசம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? தங்களுக்குள் இருக்கிற தேவனை அவர்கள் கனம் பண்ணலையா. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா என்னாகமம் 11:20 பார்க்கும் பொழுது தங்களுக்குள் இருக்கிற தேவனை அவர்கள் அசட்டை பண்ணினார். ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு இறைச்சி தானே வேணும் போ, உலகம் தானே வேணும் போ, இச்சை தானே வேணும் போ, வேலை தானே வேணும், தொழில் வருமானம் தானே வேணும், நான் வேண்டாம்ல. வேதமும் வேண்டாம், ஊழியமும் வேண்டாம், தேவ பிரசனம் வேண்டாம். இப்படிதான் உலகம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் பரபரப்பு. ஒரு 2 நாள் லீவு விட்டா இன்னைக்கு ஜனங்கள் அலைமோதுறாங்க, இங்கே போகணும் அங்கே போகணும், காசு இல்லைன்றாங்க, தரித்திரன்றாங்க, ஆனால் ஆடம்பரமாக வாழ்கிறாங்க. இன்னைக்கு வாழ்கிற இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம ஒரு தேவ பிள்ளைகள்
கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் காட்ட வேண்டியது இருக்கிறது. அவர் அசட்டை பண்ணிடக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. அதற்குத்தான் தேவன் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து இன்றைக்கு இந்த பூமியில நம்மளை ஒரு சாட்சியாக மகிமையை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தருக்கு மகிமையா இருக்குதா? எதை சொன்னாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் நம்முடைய மூலமாய் மகிமைப்படுதா? இல்லை, எனக்கு நேரமே இல்லைங்க, பிஸியான ஆளுங்க, நான் அப்படிங்க இப்படிங்க, சர்ச்சுக்கு போகிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. இருங்க, உங்களை யாரு வேணான்னா, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுறவனை நானும் அசட்டை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்படி நடந்து கொள்றீங்களோ அப்படிதான் அவரும் நடந்து கொள்வார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுப்பீர்கள். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை கர்த்தருக்கு மகிமை உள்ளவர்களாக, கனத்தை கொண்டு வருகிறவர்களாக ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களை மாற்றி அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணாதீங்கன்னு சொன்னீங்களே. எந்த ஒரு காரியத்திலும் உங்களை அசட்டை பண்ணாதபடி, துக்கப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி உமக்கு பிரியமாய் ஜீவித்து வாழ்ந்து உமக்கு பிரியமானதை பேசி பிரியமானவைகளை நடப்பித்து வாழ இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய தேவன் என்னை நடத்துவார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் யூடியூப் சேனலில் போய் ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.